ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஒரு டெக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு வந்து விண்டோஸ் 11 பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து விண்டோஸ் 11 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ லான்ச் பண்ண ஈவெண்ட்டில் வந்து அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அதெல்லாமே ஒரு வீடியோவாக போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி அதுவும் இல்லாமல் இது வந்து எந்தெந்த இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ இதோட ரெக்யூர்மெண்ட்ஸ் அது மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தங்காட்டியுமே அவங்களோட ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7ஓட லோகோ அதே மாதிரி அது வர பேக் தீம். ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஸ்டார்ட் அப் விண்டோ அதே மாதிரி கீழே லோகோ அதே மாதிரி சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் இந்த தீம் தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல இதுன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் டேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அட் அ டைமில் ஒரே டெஸ்க்டாப்பில் வந்து மல்டிபிள் டேப்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் வரும்போதே உங்களுக்கு வந்து கூகுள் மீட் இதெல்லாம் அப்ளிகேஷன் வருது அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விட்ஜெட்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அந்த விட்ஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து டே பை டே லைஃப்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் பாஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபைண்ட் த ரைட் பிசி ஃபார் யூ, அதாவது உங்களுக்கு வந்து பிசி எதுவுமே இது வரைக்கும் இல்லை புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அது கைட் பண்ணுறதுக்கு வந்து அதாவது எது வந்து விண்டோஸ் 11க்கு வந்து அவங்க வந்து அப்கிரேட் தருவாங்களோ அந்த பிசிக்கான ஒரு லிஸ்ட் மாதிரி அவங்க வந்து தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே அப் டு டேட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 11 வந்து ஒன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்கிரேட் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதே மாதிரி உங்கள் பிசி வந்து இதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிசி செக்அப் அப்படின்னு வந்து ஹெல்த் செக் ஆப் அந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க மினிமம் ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2 கோர் ப்ராசஸர்லேருந்து அதுக்கு மேலே எது இருந்தாலும் ஓகே 64 பிட் ப்ராசஸர் ஓகேவா அது இருந்தாவே போதும்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து மினிமம் இந்த இது இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் மினிமம் எல்லாத்துக்கிட்டையுமே இப்போ நவடேஸில் வந்து யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 64 GB வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிஸ்டம் ஃபிர்ம்வேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐயில் வந்து செக்யூர் பூட் கேப்பபிள் இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம். அதாவது டிபிஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடலே அது வந்து ஒரு சிப்பு. ஸோ அது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் தான். அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது இருக்கும். அதாவது உங்கள் மதர் போர்டில் வந்து அந்த சிப் வந்து பிளேஸ் ஆகியிருந்தால் மட்டுமே இந்த விண்டோஸ் 11க்கு வந்து அப்கிரேட் கொடுக்கலாம். அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறத மெயினாக வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதோட விண்டோஸ் 11ஓட ஓவர்வியூ ஒரு ஒரு ஓவர்வியூ அது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. சரி ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விண்டோஸ் 11ஓட ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11ஓட வீடியோ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டனு, சர்ச்சு, கீழே இருக்கிற டேபு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணங்காட்டியுமே இந்த பாப்அப் விண்டோ மாதிரி மேலே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது அதோட இதெல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராசஸர் எல்லாமே வரும். அந்த நீங்கள் இது கொடுப்பீங்க ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு போகிறது ஃபைல் எக்ஸ்ப்ளோரரு இந்த ஸ்டார்ட் பட்டன் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம சர்ச் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் மேலே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல அப்கிரேட்னே சொல்லலாம். அப்புறம் முக்கியமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேடு தான். அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் ரீசெண்ட் அப்ளிகேஷன் பார்ப்பீங்க தெரியுமா? அதே மாதிரி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க டாஸ்க் வியூன்னு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் 2, 3 அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா
அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ரீசெண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா 3 அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணேன். அதே மாதிரி 3 இது காட்டுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் டெஸ்க்டாப் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே வந்து நியூ டெஸ்க்டாப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டெஸ்க்டாப் வேணாலும் கொடுத்துட்டு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மல்டிபிள் டெஸ்க்டாப் கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒர்க் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்கிரேட்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸோட இமேஜ் எல்லாமே வந்து ஐக்கான் இமேஜ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீம்ஸ் டார்க் இதெல்லாம் எப்பயும் போல் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11ஓட வீடியோ. ஸோ ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக சீக்கிரமாகவே இதை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் இது எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் பிசி அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசி ஹெல்த் செக்அப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்கிரேட் பண்ண நம்ம சிஸ்டம் வந்து அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு. ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் அவங்க வந்து தந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரே செகண்ட் ப்ரோக்ராம்ஸ் இந்த அப்ளிகேஷன் தான் அது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துட்டோம். ஸோ பிசி ஹெல்த் செக்அப் ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த விண்டோ. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செக் நவுன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எஸ்எஸ்டி எவ்வளோ, இது எவ்வளோ, உங்களோட பிசி வந்து எவ்வளோ ஓல்டு எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி ஹெல்த் செக்அப். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11க்கு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சில இமேஜஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மெயினாக விண்டோஸ் 11 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பார், அதாவது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் மெனு, ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினா இந்த இதுதான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 10க்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, செம ஸ்டைலாக மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் அந்த ஐக்கான் எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் வந்து மல்டிபிள் டேப்லாம் ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்கிங் வந்து ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். ஒரு ஆஃபீஸ் யூஸர் அது மாதிரி இருந்தால் ஒருத்தங்க வந்து மெயில் இது பண்ணுறது, அதே மாதிரி எக்ஸல் சீட்டு ரைட் சைடு ப்ரௌசிங் கீழே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து மல்டி டாஸ்கிங்கும் அங்கே வந்து மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் மீட். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக வருது. ஸோ இது ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி இதில் வந்து டைரக்ட் எக்ஸ்ட்ரோல் அல்டிமேட். ஸோ அந்த இது வருது, அந்த அந்த வாய்ஸோட அது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெயினாக இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் நிறைய இதில் டிக்டாக்கு, வாட்ஸ்அப்பு, அதே மாதிரி பிக்ஸார்ட்டு, ஃபோட்டோஷாப், எக்ஸ்பிரஸ் நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் எவ்வளோ இதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து ஒரு நல்ல வெல்கமிங் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதோட ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், ஒரு 5 இமேஜ் நான் எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு காட்டணுன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்வியூ, விண்டோஸ் 11ஓட ஓவர்வியூ உங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ், சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸு, ப்ராசரு, மெமரி, ஸ்டோரேஜு, அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த டிபிஎம் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடலு. ஸோ இது வந்து தான் இந்த ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடலு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது நிறைய பேத்துக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வேணால் கூட இன்னொரு வீடியோ கூட தனியாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வீடியோ கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து அஃபீஷியலாக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி செக் பண்ணுவோம் நம்ம பிசிக்கு வந்து அப்கிரேடபுள் இருக்கா இல்லையான்னு. ஓகே கைஸ், ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக